ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் எஃப்ஜிடி விசேஷம். இன்றைக்கி வந்து நம்ம நம்ம இன்னைக்கு ஒரு தரமான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்ன கண்டென்ட்னா, நம்ம இப்போ பிஆருக்கு பாய் பாய் சொல்ல போகிறோம் நண்பர்களே. ஏன்னா நம்மளோட பிஆர் சீசன் முடிய போகுது. சரி, ஒரு கடைசி ஆட்டமாக சொல்லி இது என்ன வளரலாமே அப்படின்ட்டு தான் ஒரு ஃபீலிங். சரி, வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம இன்ட்ரோ போடுற நேரத்தில் நம்ம இது என்ன ஏரோப்ளேன் இது வந்துட்டோம் நண்பர்களே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எங்கே இறங்க போகிற இது ஸ்டேஷன் என்னென்னா ப்ளூம் டவுன் ஏர்போர்ட். ஸோ நம்ம ப்ளூம் டவுன் ஏர்போர்ட் தான் இறங்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இப்போ வந்துட்டு இறங்கலாம், வாங்க போகலாம். போயாச்சு. ஓகே நண்பர்களே, இறங்கியாச்சே. இறங்கிட்டோம். ஓகே. ஸோ நம்ம போட்டு இங்கே ஒரு G36 கிடச்சிச்சு. ஓகே, இங்கே ஒரு G36. அப்புறம் அங்கிட்டு ஓடிட்டு இருந்தான். நான் சத்தியமாக பார்க்கவே இல்லை. அடிலான்ட்டு பார்த்தா அப்படியே அவன் எச்சாட்ட அடிச்சு போயிட்டான். டே, என்னடா என்னைய மட்டும் இப்படி அடிக்கிற, நீங்களே மட்டும் இப்படி ஏன்டா அடிக்கிற அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நானும் அப்படியே வந்துட்டேன் நண்பர்களே. அதாவது இப்போ வந்துட்டு நம்ம இறங்க இப்போது எந்த ஏர்போர்ட்னா டிவி டவர் ஏர்போர்ட்டு நண்பர்களே. ஒரு ஃபேமஸான ஏர்போர்ட்டு தான். ஓகே, இப்போ வந்துட்டு இவனை அடிப்பான் மாறான். அந்த அக்காவை அப்படி புழுக்குன்னு பின்னாடி அடிச்சிட்டான். ஃபஸ்ட்டு மேட்சே இவ்வளோ சீக்கிரமாக அடிச்சிட்டா எப்பட்றா, -28 என்னடா அப்படின்ட்டு. சரி, இது என்ன இன்னொரு மேட்ச் விளாட்லாமே அப்படின்னா நம்மளே விளாட்லாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நம்ம இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி நாம் இறங்க போகிற ஸ்டேஷன் ஏர்போர்ட் என்ன சொல்கிறேன். ஃபன்ஃபேர் ஏர்போர்ட் நம்மளே. இதுவும் ஒரு ஃபேமஸான இது தான். ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஈஸியாக தோற்றுட்டோன்னா அப்படியே நெக்ஸ்ட் மேட்ச் விளாட்லாம். அப்படியே போயா செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் ஏதாச்சும் எடுத்தாச்சுன்னா நம்ம வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம் நம்மளே. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஏதோ ஒன்று வாங்க நம்மளே போகலாம். ஓகே, இங்கிட்டு ஒரு எஸ்கேஎஸ் கிடச்சிச்சு. அப்புறம் வந்துட்டு ஏன்டா இது வீடியோவே போடலன்னு சொன்னால், இப்போ வந்துட்டு எக்ஸாம் வேறு வந்துடுச்சு நம்மளே. அதான். ஓகே, இப்போ வந்துட்டு ஆகன் எடுத்துட்டோம். எஸ்கேஎஸ் பதிலாக இன்னொரு எஸ்கேஎஸ் எடுத்து எடுத்துட்டோம். ஓகே, எங்கிட்ட போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு எஸ்எம்ஜி கண்ணும் கிடைக்கல. டே, ஷார்ட் ரேஞ்சு கண்ணு ஏதாச்சும் கொடுங்கதான், அப்போ தான் கொடுப்பானுங்க. அப்போ தான் கடைசியில் ஜல்லாக்குட்டி பெனல்ட்டி கிடச்சிச்சு நண்பர்களே. அப்படியே யூஜெட்டை அப்படியே எடுத்தாச்சு. விட்டாச்சு. P90 ஸ்னோபால் எடுத்தாச்சு. ஏன்னா கொஞ்சம் அது டேமேஜ் அதிகமாக விழும். இங்கே எல்லாமே பொறுக்கிங்கன்னா அண்ணனுக்கு எல்லாமே கொடுங்க நண்பர்களே. கரீனா, நீலாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிவி டவரில் இப்போ வந்துட்டு போக போகிறோம். சரி, நான் இப்போ போக போகிறேன் நண்பர்களே. ஸோ நண்பர்களே, இப்போ வந்துட்டு நான் வர நேரத்தில் இங்கே வந்துட்டாங்க. சரி, ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம்ட்டு பார்த்தா இங்கே லூட்டு பொறுக்கிட்டு இருந்தேன். இங்கே லூட்டு பொறுக்கிட்டு இருந்தேன். இங்கே கடைசியில் டக்குன்ட்டு வந்துட்டான். அடி குளார் போடுறோம் அப்படின்ட்டு நானும் சொல்லிட்டு வந்தேன். மெடிக்கிட்டும் போட்டாச்சு. ஓகே, அப்புறம் வந்துட்டு இது எடுத்தோன்னே அப்படியே பல்ட்டி தான் அடித்து வந்துட்டு இருந்தேன். பல்ட்டி இங்கிட்டு ஒரு பல்ட்டி, அப்படியே இங்கிட்டு ஜம்ப் அடித்து ஒரே அடி பொல்லுக்குன்னு மண்டையிலே விழுந்திருக்கு. சரியான அடி நம்மளே. அப்புறம் வந்துட்டு இப்போது என்னென்னா, நம்ம இப்போ வந்துட்டு மேக் எடுக்கிறோம். இப்போ வந்துட்டு
ஓகே இது மேக் பதிலாக நம்ம பின்னிட்டு பதிலாக நம்ம மேக் எடுத்துட்டோம். சரி நம்மளே ஓகே நம்மளே இப்போ நம்ம போயிட்டுருந்தோம் அப்படியே இங்கிட்டு ஒரு எளிமை வந்தான் நம்மளே குதிகளையும் போயிடுச்சு. நானும் அப்படியே அடியிலன்ட்டு பார்த்தா அவனும் ஊக்கான் போட்டு வரான். நானும் ஊக்கான் போட்டு வரேன். அப்படியே இது கன்னும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படியே அடியில் வந்துட்டு பார்த்தா டக்குன்ட்டு மேக் வச்சு அடிச்சிட்டான். இவனை ரிவெஞ்ச் கொடுக்கறது தான் வழி அப்படின்ட்டு சொல்லி நானும் ஓவர் கான்ஃபிடென்ஸோட டிவி டவர் வந்துட்டேன். நம்ம அடிக்கலான்ட்டு பார்த்தா என்னமா அடித்தான் தெரியுமா? என்ன சரியான அடி நம்மளே கேவலமான சரி அட்லீஸ்ட் 2029+ வந்துச்சு நம்மளே, அதோட சந்தோஷமாக போயிட்டு இருந்தோம். சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.